எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு குழந்தை வளர்ப்பு. அருமையாக சொன்னார்கள். வள்ளுவ பெருந்தகை அழகாக சொல்லுவார், குழலினிது யாழினிது என்பர் தம் மக்கள் மழலை சொல் கேளாதவர் என்று. அப்போ ஒரு குழந்தை எவ்வளவு முக்கியம் என்பதை வள்ளுவ பெருந்தகை சொல்லியிருக்கிறார். அவரே அடுத்த குரலில் சொல்லுவார், ஈன்ற பொழுதில் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்டார் தாய். அப்ப அந்த குழந்தை எப்படி வளர வேண்டும், எப்படி சான்றோனாக இருக்க வேண்டும் என்பதை கூட சுட்டி காட்டுகிறார். அதைத்தான் சொல்லுவார்கள், குழந்தை வளர்ப்பு என்பதை நாம் எப்படி பிரிக்கலாம் என்று சொன்னால், கருவில் இருக்கும் பொழுது குழந்தை வளர்ப்பு, குழந்தை பிறந்த பிறகு குழந்தை வளர்ப்பு, இப்படி இரண்டு வகையாக பிரித்துக் கொள்ளலாம். அப்படி இரண்டு வகையாக பிரிக்கும் பொழுது, கருவில் இருக்கும் பொழுது ஊட்டச்சத்துக்களையும் குழந்தைகளுக்கு தேவையான அந்த சத்துக்களையும் கொடுத்து வளர்ப்பது குழந்தை கருவிற்கு முன்னே. குழந்தை பிறந்த பிறகு நாம் குழந்தையை எப்படி வளர்க்க வேண்டும்? இன்றைய காலகட்டத்தில் குழந்தை வளர்ப்பு என்பது ஒரு அரிதான செயல். அதைத்தான் அழகாக சொல்வார்கள். பாரதி மிக அழகாக சொல்லுவார், காலை எழுந்தவுடன் படிப்பு, பின்பு கனிவு கொடுக்கும் நல்ல பாட்டு, மாலை முழுதும் விளையாட்டு என்று வழக்கப்படுத்திக் கொள்ளு பாப்பா என்று. குழந்தை எப்படி இருக்க வேண்டும்? காலை எழுந்தவுடன் படிக்க வேண்டும், மாலை முழுதும் விளையாட சொல்ல வேண்டும். இன்றைக்கு நாம் அதை அனுமதிக்கிறோம் என்று பார்க்க வேண்டும். அதை நாம் கண்டிப்பாக செயல்படுத்த வேண்டும். அது மட்டுமல்ல, குழந்தைகளிடம் அந்த வீர உணர்வுகளை வளர்க்க வேண்டும். இன்றைய குழந்தைகளை பார்த்தோம்னு சொன்னா அடம்பிடிக்கும். குழந்தைகள் பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா, நாம் எதை செய்யக்கூடாது என்று சொல்லுகிறோமோ அதைத்தான் அவர்கள் செய்வார்கள். அப்ப ரோல் மாடலாக இருக்க வேண்டியது யாருடைய கடமை என்று சொன்னால் பெற்றோருடைய கடமை. குழந்தையை நீ காலையில் எழுதுன்னு சொல்லிட்டு நாம தூங்கக்கூடாது. குழந்தை எழுதுவதற்கு முன்பு நாம் எழுந்திருக்கணும். குழந்தைகளுக்கு நல்ல செயல்களை கற்றுத் தருபவர்கள் யாராக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அது பெற்றோர்களாகத்தான் இருக்க முடியும். எந்த குழந்தையும் நல்ல குழந்தைதான் மண்ணில் பிறக்கையிலே, அவன் நல்லவனாவதும் தீயவனாவதும் அன்னை வளர்ப்பதிலே என்று சொல்லுவார்கள். அழகாக ஒரு திரைப்பட பாடல் கூட சொல்லுவார்கள், இந்த பச்சை கிளிக்கொரு செவ்வந்தி பூவில் தொட்டிலை கட்டி வைத்தேன், அதில் பட்டு தூகிலுடன் அன்னச்சிறகினை மெல்லன இட்டு வைத்தேன், நான் ஆராரோ என்று தாலாட்ட. அடுத்த வரி போடுறான், இன்னும் யார் யாரோ வந்துன்னை பாராட்ட. அப்ப தாய் என்பவர் தன்னுடைய குழந்தையை வளர்ப்பதற்காக தாளாட்டுகிறாள். ஆனால் இந்த உலகத்தில் இருப்பவர்கள் எல்லோரும் வந்து அந்த குழந்தையை பாராட்ட வேண்டும் என்று சொல்லுகிறார். அதைத்தான் அழகாக சொல்லுவார்கள், குழந்தை வளர்ப்பு என்பது ஒரு பெரிய கலை. உலகத்திலேயே மிக சிறந்த பணி எது தெரியுங்களா? ஆசிரியர் பணி தான். நான் ஒரே ஒரு 30 செகண்டுடைய அறிமுக உரையை நான் வைக்கலாம்னு நினைக்கிறேன். 39 ஆண்டுகளாக ஆசிரியர் பணி செய்து வருகிறேன். கல்வி அதிகாரியாக பணியாற்றி மீண்டும் ஆசிரியர் பணிக்கு திரும்பியிருக்கிறேன். சென்ற மாதத்தோடு பணி நிறைவு பெற்று இந்த கல்வியாண்டு முழுவதும் பணிபுரிவதற்கான வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. உண்மையிலேயே மிகச்சிறந்த பணி. இன்னரும் கனி சோலைகள் செய்தல், இனிய நீர்த்தல் சுனைகள் ஏற்றுதல், அன்ன சத்திரம் 1000 வைத்தல், ஆலயம் 10,000 நாட்டல், பின்னமுள்ள தர்மங்கள் யாவினும் பெயர் ஒழுங்கி நின்றுழைய செய்தல், அன்ன யாவினும் புண்ணியம் கோடி ஆங்கோர் ஏழைக்கு எழுத்தறிவித்தல் என்று சொன்னான் பாருங்கள். ஆக அப்படிப்பட்ட பணி, சிறப்பான பணி ஆசிரியர் பணி. அந்த ஆசிரியர் பணியில் கூட குழந்தை வளர்ப்பு அடங்கியிருக்கிறது. குழந்தை வளர்ப்பு என்பது குழந்தை வளர்ப்பு என்பது என்று சொன்னால், குழந்தை வளர்ப்பதிலே பெற்றோர்கள் தன்னை ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும், ஆசிரியர்கள் தன்னை ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும், இந்த சமுதாயம் தன்னை ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும், உற்றார் உறவினர்கள் தன்னை ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும். ஐயா அவர்கள் சொன்னது போல கூட்டு குடும்பத்தில் தான் அத்தனை நல்ல செயல்கள் அந்த குழந்தைக்கு கிடைக்கிறது. மாமன், மாமி, அத்தை போன்ற எல்லோரும் இருக்கும் பொழுதுதான் அந்த குழந்தைக்கு தேவையான நற்பண்புகள் எல்லாம் இங்கே வளர்க்கப்படுகிறது. அப்போ நேரம் கருதி ஒரு குழந்தை வளர்க்கப்பட வேண்டும் என்று சொன்னால், அந்த குழந்தைகளிடம் நல்ல பண்புகளை, நல்ல சமுதாயத்தை உருவாக்கக்கூடிய பண்புகளை குழந்தைகளிடம் வளர்க்க வேண்டும். முக்கியமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், ஒரு நல்ல குடிமகனாக குழந்தையை வளர்க்க. அந்த நல்ல குடிமகனாக வளர்ந்தால்தான் இந்த சமுதாயத்திற்கு தன்னாலும் பிறரால் இந்த நாட்டிற்கு பெருமை சேர்க்க முடியும் என்பதை மட்டும் கூறி, ஒரு நல்ல குடிமகனாக வளர்ப்பதில் பெற்றோர்களாகிய நமது பங்கும், ஆசிரியர்களுடைய பங்கும், சமுதாயத்தினுடைய பங்கும் அடங்கியிருக்கிறது என்பதை மட்டுமே குறிப்பாக காலம் கருதி இந்த உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி ஐயா. அடுத்த மேடையில்